கலைஞர்களுக்கும் தன் கலையே கடவுள். நான் நேர்ல பார்த்துருக்கேன். எத்தனை படங்கள் பண்ணியாச்சு, பெரிய பெரிய நடிகர்கள் கூட வேலை செஞ்சாச்சு, பெரிய பெரிய அங்கீகாரங்கள் கிடைச்சிருச்சு. இன்னமும் கூட தன்னுடைய நடன பள்ளிக்குள் காலணிகள் அணிந்து செல்லாத ஒரு ஆகச்சிறந்த கலைஞனாக நான் எப்போதும் வியந்து பார்க்கிற நடன இயக்குனர் மரியாதைக்குரிய தினேஷ் மாஸ்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் அன்பான வணக்கம். அண்ணன் இருக்கும்போது இங்கே நிறைய பேச முடியாது, அதனால் நான் சீக்கிரம் போயிடுறேன். ஒரே ஒரு 2 வார்த்தையில் முடிச்சுக்கிறேன். கௌதமன் சார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ஒரு அழகான ஒரு எளிமையான ஒரு மனசு நண்பர். ஸோ அவர் தான் இதுக்குள்ளே என்ன வர வச்சுது. அவர்னால இன்னொரு ஒரு அழகான ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சிட்டாரு, அருமையான நண்பர், நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ரொடியூசர். அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கிருஷ்ணமூர்த்தி சார். ஸோ சார் வணக்கம் சார். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசலை, ஏன்னா அண்ணன் டைரக்ட் பண்ணப்படும்போது நான் பண்ணேன், அது மட்டும் சொல்லிட்டு ஓடிடுறேன். நான் அண்ணன் கூட வாழ்த்துக்கள் தம்பி இந்த மாதிரி வாழ்த்துக்கள் படம்லாம் பண்ணேன். அப்போ நான் பாட்டில் அண்ணன் கூட அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நம்ம பாட்டில் உட்காந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுவாங்களே, அவர்கிட்ட போய் அந்த ஒயிட் சட்னி கொடுங்கண்ணே. டேய் என்னடா அப்படின்னா, அண்ணே என்னடா அது, என்னண்ணே, டேய் தேங்காய் சட்னின்னு சொல்கிறேன். அப்புறம் அந்த க்ரீன் சட்னி கொடுங்கண்ணே. திருப்பி என்ன ஒரு பார்த்தார். அப்புறம் புதினா சட்னி சொல்கிறாரு. சரி, அதனால் அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசுகிறது தவறு. ஸோ அண்ணன்கிட்ட நிறைய தமிழ் வார்த்தைகளை நான் கற்றுக்கிட்டேன். அண்ணனோட எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பேன், ஏன்னா அந்த தமிழ் வார்த்தைகளுக்காக தான். ஸோ நான் நிறைய பேசலை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.